शेषार्यवंशकलशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जवृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यचितन्गुणाब्धे सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामोऽनजस्य शरणौ शरणं प्रपद्ये अचेद्रामोऽनजेत्येषा चतुरा चितरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः पुण्यां बोधविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूद्भौमो रामानुजदिवाकरः तमेकदविरिञ्चालिजरङ्कुशविभूतेः रामानुजपदां भूरसमाश्रयण शालीना என்பார் பண்ணின ஸ்லோகம் இது. எம்பெருமானாருக்கு என்ன ஏத்தம்? நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராமானுஜருக்கு இருக்கிற வைபவத்தை 16-17 பேர் சொல்லிருந்துச்சுன்னா ஊமையோடு சேர்ந்து. இன்றைய தினம் ஸ்ரீ நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்களை காட்டில் இவருக்கு பிராதான்யம் கொள்ளும்படி எங்கனே அப்படின்றார். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ராமானுஜருக்கு என்ன ஏத்தம்? நான் முதலே சொல்லியிருக்கேன், ராமாயணத்துக்குள்ளே ஒரு வருஷ காலம் பெரிய நம்பியில பெரிய திருவிழ நம்பியிடத்திலே வியாக்கியானத்தை கேட்டவர். ஒரு வருஷ காலம் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் கேட்டவர். மாறன் அடிபணிந்திருந்தவர். சோ ராமாயணார்த்தத்தை தெரியணும். மாறனுடைய 4 பிரபந்தத்தை தெரியணும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவெண்காதி, திருவாய்மொழி. அதான பிறகு நுண்ணறிவினாலே நவகிரந்தத்தை பண்ணினார். யஜ்ஞத்திரயம், வேதாந்த பாஷ்யத்திரயம், அப்புறம் வேதாந்த சங்கிரகம், திருவாராதன கிரமம், கீதா பாஷ்யம். இது 9 நிலைய நுண்ணறிவினால பண்ணி நவகிரந்தங்கள். ஜான ஜெய விஜயீ பவா அப்படின்னு ஸ்ரீரங்கம், கரீஷேரம், அஞ்சனகிரிம், சாட்சாத்தரி வித்மஹாச்சலௌ, ஸ்ரீபூர்ணம், புருஷோத்தமஞ்ச பதவி நாராயணம், தைமீஷம், ஸ்ரீமத் துவாரவதி, பிரயாகமதுரா, அயோத்தியா, புஷ்கரம், சாலக்கிராமகிரம் விஷயத்தினோடே ராமானுஜோயும் முனியும் இவ்விடத்துல எல்லாம் போய் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணி ராமானுஜர் விளங்குகிறார். இவருக்கு என்ன ஏத்தம்? நேற்று பார்த்திருந்த வைபவம். இன்றைய தினம் என்ன சொல்றாருன்னா, நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரிகளை காட்டில் இவருக்கு பிராதான்யம் கொள்ளும்படி எத்தனை. ஆகையினாலே முன்னிக்கெல்லாம் நான் இது 4லேயே சுத்தின் இருப்போம். வேறு ராமாயணார்த்தம், அது பார்க்கத்தான் ஆரம்பிச்சேன். ராமாயணார்த்தம் ஆரம்பிச்சு அதிலே சஹஸ்ரநாம ராமாயணத்தை சொல்றேன் என்று சொல்லி, சஹஸ்ரநாமத்துக்குள்ளே 32 திருநாமம் ராமாயணத்தை பற்றி இருக்கு என்று அந்த பகவத் குண அர்ப்பணம் என்ற பக்தருடைய சஹஸ்ரநாம வியாக்கியானத்திலே சுவாமி எழுதியிருக்கிறது சொல்லி, பரமப்பட்ட புட்ட புட்ட சுபேக்ஷணா ஸ்ரீராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ வீரச்சித்து விராம் சித்தேக்தோ ரன்மோதரம் விருத்தமா வைகுண்ட புனித பிராணதம் பிரணோத்பத்தோ. இப்படி 32 திருநாமத்துக்குள்ளே ராமாயண விஷயம் வருது. அது முதல்ல எடுத்து சொல்லலாம். அப்புறம் பிரதம சர்க்கத்துக்குள்ளே ராமாயணத்து சங்கேப சர்க்கம் சொல்ல போகிறேன். ஆனா ராமாயணத்துக்குள்ளே ராமானுஜர் 3 பேர் இருக்கா, ஒருத்தர் இல்ல. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னாள் சீத்தையும் சேர்ந்து
பஞ்சாயத்தனம் என்று ராம பஞ்சாயத்தனம் என்று சொல்றான். இந்த ராமானுஜர் 3 பேர் R1 R2 R3 சுலபமான்னு சொல்லியிருக்கேன் நானு. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, தேகத்துவம் பாரதந்திரியம் கைங்கரியம் இதுக்காகவே இட்டு பிறந்தவர்கள் லக்ஷ்மணவரது சத்துருக்னாள். இப்போ அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து சதப்பரம் பலபத்திரஸ்திருத்தீயஸ்தவ் கலோ ராமானுஜ ஸ்மிருதா அப்படின்னு ஆதிசேஷனை அவதாரம் பிரதமாவதாரம். அவர் நித்தியசூரியர்களுக்குள்ள தலைவர். நித்தியசூரிய என்பவர் எங்கிருக்கார்? நித்திய விபூதியில் இருக்கார். அந்த நித்திய விபூதி எங்க இருக்கு? பரமபதம். என்ன பண்ற? சென்றால் குடையான் எரிந்தால் சிங்காசனமாம் என்றால் மறுபடியாம் பூப்பட்டாம் சொல்றார். அளவிந்தால் ஸ்தோத்திரத்தை என்ன சொல்றார்? நிவாச செய்யாசன பாதுகாம் சுகா. அப்படி அந்த ஸ்லோகத்தில் என்னென்ன கைங்கரியம் பண்ணார் சொல்றார். ஆகையினாலே ராமருக்கென்னை என்பார்க்கு ராமரு காண்பித்திருந்து சாமானிய தர்மம், ராமானுஜர் காண்பித்திருந்து விசேஷ தர்மம். என்ன விசேஷ தர்மம்? நடியார் காள் படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. அவனடியார் காள் விட்டவர் ராமனுடைய அடியார். அவருக்காள் வெட்டவர் அவருக்காள் வெட்டவர் சத்துருக்னன். சோ ஒத்தர் சேஷத்வராகாஷ்டை கொத்தர் பாரதந்திரத்துக்கு வருத்தர் கைங்கரியத்துக்காக பரத கைங்கரியத்துக்காக வருத்தர். ராம கைங்கரியத்துக்கு இளையாழ்வார் இருந்தார் போல பரத கைங்கரியத்துக்கு சத்துருக்கன் ஆழ்வார் இருந்தார். இவருடைய எத்தனை ரூபம் இருக்கு? 4 ரூபம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மண சரப்பரகா பலவத்திரஸ்திருத்தீயஸ்து கலு ராமானுஜஸ்மிருதா. இந்த ராமானுஜர் இவருக்கு என்ன ஏத்தம் பிரபாவம் சொன்னார், அது சொல்றார். அது என்ன? அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகவத் அவதாரங்கள் எல்லாம் பத்திருக்க செய்து ராமகிருஷ்ணாவதாரங்களுக்கு பிராதான்யம் உண்டானா போலேயும். எத்தனை அவதாரம் இருக்கு? 36 அவதாரம் இருக்கு. பிரதானமான அவதாரங்கள் இருக்கு. ஆவேச அவதாரங்களுக்கு இருக்கு. பக்தர்களுக்கு அனுகிரகித்த அவதாரம் இருக்கு. பாகவதத்தில் 26 அவதாரம் சொல்றா. பாஞ்சராத்திரத்துக்குள்ள 36 அவதாரத்தை சொல்றா. தசாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த 30 அவதாரத்துக்குள்ளே ராமகிருஷ்ணாவதாரங்களுக்கு பிராதான்யம் உண்டானா போலேயும் ஒன்றும் திவ்ய தேசங்கள் எல்லாம் வத்திருக்க செய்து. எத்தனை திவ்யதேசம் இருக்கு? 108. கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரங்களுக்கு பிராதான்யம் உண்டானா போலேயும் கோயில் போகத்துக்கு திருமலை புஷ்பத்துக்கு பெருமாள் கோயில் தியாகத்துக்கு திருநாராயணபுரம் ஞானத்துக்கு இப்படி தியாக மண்டபம் போக மண்டபம் புஷ்ப மண்டபம் ஞான மண்டபம் என்று சொல்றோம். கொடை வடை நடை முடி எப்படி இருக்கிற ஆகினாலே இது 108 திவதேசங்களிலே 4 திவதேசத்திற்கு பிராதான்யமான போலேயும் ரிஷிகள் எல்லாரும் வைத்துக் கொண்டு வியாச பராசர சௌனக நாரதார்களுக்கு பிராதான்யம் உண்டானா போலேயும் ஆழ்வார்கள் எல்லாரும் பத்திருக்கார் நம்மாழ்வாருக்கு பிராதான்யம் உண்டானா போலேயும் ஆச்சாரிகள் எல்லாரும் வைத்துக் கொண்டு உடையவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எதிராஜருக்கு எதிபதியான ராமானுஜருக்கு பிராதான்யம் கொள்ளப்பட்டில்லையே. சரி சுவாமி, ராமாவதாரத்துக்கு பிராதான்யம் எத்தால் என்றில் பெருமாள் அபயப்பிரதானம் நடிச்சேரம் விபீஷணருக்கு அபயப்பிரதானம் பண்றார். குஹப்பெருமாளுடன் சீரணிந்த தோழமையை கொண்டதும் ஓரடையாளம். பெரிய திருவடியாரை பிரம்மவேதத்தாலே சம்ஸ்கிருத்து பள்ளிப்படுத்தும் யாரவரு? ஜட்டாயு மகாராஜன். ஸ்ரீ சபரி கையிலே சமயக் போஜனம் செய்ததும் திருவடியுடன் உண்பன்னான் என்ற வன்பொருள் என்னும்படி சகபோஜனம் பண்ணியும்
கோருகையாலே ராமாவதாரத்துக்கு ஏத்தம். கிருஷ்ணாவதாரத்துக்கு பிராதான்யம் பெற்றால் என்னில் கீதோபனிஷத்தை விளைவிச்சு சரமஸ்லோகம் வல்லிச்சேயாலும் பீஷ்மத்ரோணர்களுடைய கிரகங்களை விட்டு ஸ்ரீ விதுரர் திருமாளிகையிலே சுச்சீனி குணவந்திச்சா அப்படின்னா போஜனம் பண்றாங்க போய் விதுரன் வீட்டுல பாண்டவான் த்விஷசே ராஜன்னு மமப்பிராணாகி பாண்டவாக த்விஷதண்டம் நபோக்தையம் த்விஷந்தம் நைமபூதேது பாண்டவான் த்விஷசே ராஜன்னு மமப்பிராணாகி பாண்டவாக அப்படின்னு விதுரன் வீட்டுல சுச்சீனி குணவந்திச்சா அப்படின்னு அங்கு போய் சாப்பாடு பண்ணேன் என்கிற பாவனத்து போக்கியத்துங்களை உடைத்தாய் இருந்தர் என்று அமதி செய்து இதன்னே சத்ருகோஷ்டீரம் பிரசித்தமாக்கையால் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்பம். கோயிலுக்கு பிராதான்யதை என்ன? கோயில் என்ன? ஸ்ரீரங்கம். திருப்பாணாழ்வாரோடு கலந்து பெருமாறுகையாலே திருமலைக்கு பிராதான்யம் பெற்றாரே அப்படின்னா குறும்பெருத்த நம்பிக்கும் தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் வார்த்தை இறளி செய்து கலந்து பெருமாறுகையாலே பெருமாள் கோயிலுக்கு பிராதான்யம் பெற்றாலே என்னில் திருக்கச்சி நம்பியோடு ஸ்மிதபூர்வகமாக சம்பாஷணம் பண்ணி மிகவும் கலந்து பெருமாறுகையாலே பேசும் தெய்வம் அவருக்கு அவரோட திருநாராயணபுரத்துக்கு பிராதான்யம் பெற்றாலே என்னில் சுச்சரித்த தனையன் பக்கல் ஆதராதிசயத்தாலே தன் வேத அன்னத்தை சம்யக் போஜனம் பண்ணி அவர் வாழ்விற்காலும் எதிராஜபுத்திரனான சௌஷீல்யத்தாலும் செல்லப்பிள்ளை யாருக்கு? ராமானுஜருக்கு உத்சவன் செல்லப்பிள்ளை. ஸ்ரீ வேதவியாச பகவானுக்கு பிராதான்யம் பெற்றாலே வேதங்களை விஸ்தரிப்பித்து அதில் கர்மகாண்டத்தை விட்டு பிரம்ம பாகத்திலே புருஷசூத்த சாந்தோத்ய வாஜசனேயக தைத்திரியக ஸ்வேதாஸ்வதர மகோபனிஷதாரிகளிலும் உபபிரம்மங்களான புராண இதிகாசாரிகளிலும் சத்தியம் சத்தியம் பர சத்தியம் பத்தியம் உருவித்ததே என்று தொடங்கி ததைவன் கேசவாத்பரம் என்று சத்தியபரிசரமாக பரதத்து நிலையும் பண்ணுகையாலே ஸ்ரீ பராசர பிரம்மத்துக்கு பிராதான்யம், பிரம்மரிஷிக்கு பிராதான்யம். அவருடைய தோபனார் வியாசனுடைய தகப்பனார். புராணேஸ்வர வைஷ்ணவம் என்னும்படியான விஷ்ணு புராணத்திலே சிதச்சிதீஸ்வர தத்துவங்களை விஷதமாக பிரதிபாதித்துவதாரன் என்று ஆளவந்தார் நமஸ்கரித்திருந்தாரே. ஆளவந்தார் ஸ்தோத்திரங்கள் அவர் நமஸ்காரம் பண்ண ஒரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ தஸ்மை நமோ முனிவராய பராசராயா அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்ம பிரம்மரிஷிக்கு பிராதான்யம். பரீட்சித் ராஜாவுக்கு ஸ்ரீ பாகவதத்திலே தத்துவ நிலையத்தை பண்ணி சுகோ முக்தகா என்னும்படியான வைபவத்தை உடையராகிறாரே. பாகவதத்துக்கு சொல்லி கேட்டு அனுபவித்த சுகபிரம்மம். ஸ்ரீ சௌரிக பகவானுக்கு பிராதான்யம். ஸ்ரீ விட்டு தர்மத்திலே வருடங்களிலே தத்துவ நிர்ணயம் பண்ணுகையாலே ஸ்ரீ நாரத பகவானுக்கு பிராதான்யம். உஜயுகமபி சின்ஹை அங்கிதம் யஸ்ய விஷ்ணோ பரமபுருஷனாம் நாம் கீர்த்தனம் யஸ்ய வாசி ரிஜுதரமபி புண்ட்ரம் மஸ்தகே யஸ்ய கண்டே சரசிஜ மணிமாலா யஸ்ய தஸ்யாஸ்மி தாசா. என்ன சொல்றார்? எவனுடைய இரண்டு புஜன்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய திருவாழி திருச்சங்குகளாலே அங்கனம் செய்யப்பட்டரோ அப்படின்னு எவனுக்கு திருவிருத்தினையாயிருக்கோ, எவனுக்கு சமாஷ்டயமாயிருக்கோ, எவனுடைய வாக்கிலே எம்பெருமானுடைய திருநாமங்களின் கீர்த்தனமோ, எவனுடைய நெற்றியிலே கோணலின்றி நேரான ஊர்த்தகுன்றம் இருப்பதோ, இவனுடைய கண்டத்திலே தாமரை மணிமாலையும் விளங்குகிறதோ, அந்த பரமபாகவதற்கு தாசபூதா அஸ்மி. நாரத வச்சனம் என்கையாரே என் நாரதற்கு ஏத்தம் என்று இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாசன் என்று சொல்லுகையாலும் பெரியாழ்வாரும் சேமுடை நாரதனார் என்னும்படியான வைபகத்தாலும் ஆழ்வார்கள் நம்மாழ்வாருக்கு பிராதான்யம் வைத்தாரே என்னில் சகஸ்திர சாக்கையான 4 வேதங்களினுடைய பொருளை
நாலு பிரபந்தத்தாலே சர்வாதிகாரமாக்குகையாலும் நாதவர்களுக்கு பிரபந்தராய் திரளிச்செயல் 4000 பிரசாரித்து மொத்தமுண்டான தரிசன தாற்பயங்களை எல்லாம் வரச் செய்து தரிசனத்தை நிலைநிறுத்துகையாலும் பயிரும் சுழலை நெடுமார்க்கடமை முதலான இடங்களை வர்ணாதுர்ஷங்களை நிராகரித்து வேத பிரமாண முக்கிய தாற்பயமான ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எல்லாருக்கும் தெரியும்படி அருளிச் செய்கையாலும் உடையவர் கீழ்ச்சென்றவர்களை போலன்றிருக்கே பெருமாள் அருளிச் செய்த அபயப்பிரதானத்தை விசதமாக்குகையாலும் ஸ்ரீ கீதாச்சாரியன் அருளிச் செய்த சர்வஸ்லோகார்த்தத்தை பிரகாசிப்பிக்கையாலும் அபயப்பிரதானம் சரணாகதி அது எப்படி விசதமாக்கினார்? கத்தித்திரையத்தாலே. கீதாச்சாரியன் அருளிச் செய்த சர்வஸ்லோகார்த்தத்தை பிரகாசிப்பிக்கையாலும் எதனாலே? கீதா பாஷ்யத்தாலே. ரிஷிப்ரோக்தமான பிரமாணங்களுக்கு அர்த்தம் அளிக்கையாலும் வேதார்த்த சங்கிரகம். மற்ற ஆழ்வார்கள் அளிச்சிய விபத்வந்தங்களை அங்கோபாங்கமாக உடைய திருவாய்மொழி பிரபந்தத்தை அர்த்தவத்தாக விசதமாக பிரகாசிப்பிக்கையாலும் யாரை கொண்டு? திருக்குறப்பிரான் பிள்ளாருக்கு இதற்கு வியாக்கியானம் எழுதுவாய் அப்படி 6000படி எழுதித்தாலும் நாதவர்கள் நிலச்சிய பிரபந்தங்களையும் ஆளவந்தார் நிலச்சிய திவ்ய பிரபந்தங்களையும் கொண்டு சூத்திர வாக்கியங்களை விருங்கவிட்டதும் ஸ்ரீபாஷ்யம் வித்தியத்திரயம் பிரபந்தங்களையும் விளைச்செய்து நிகில குமதி சமயங்களையும் நிராகரித்து ஸ்வமதஸ்தாபனம் பண்ணி எம்பெருமானார் தரிசனம் என்பபடி பண்ணுகையாலும் இவர் எல்லாரிலும் பிரதானதே. இனி சிஷ்யர்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் தர்க்கமானவர்கள் பிரதானரிந்தவிடம் சொல்ல வேண்டாதிலே ஆகா பிராதான்யம் சொல்லித்தாயிற்று. எல்லா ஆச்சாரியக்கன்னம் பிரதான நம்பி ராமானுஜன் ஆச்சாரியவான் புருஷோ வேதா என்றும் ஆபிட்ட கஷத்திரபந்திஷ்ட குண்டலீகிச்ச புண்ணிய கிருத்து ஆச்சாரியவத்தையா முக்தவ் தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்றும் ஆச்சாரியச்ச ஹரிசாட்சாத் சரரூபி நசம்சயகா என்றும் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்திரி ஸ்வயம் ஆதரதேயஸ்து ஆச்சாரியஸ்தோ அபிதீயத்தே என்றும் உஷப்தஸ்து அந்தகார சியாது உஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குரு விபரீயத்தே என்றும் குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதி குருரேவ பராவித்யா குருரேவ பரம் தனம் குருரேவ பரக்காமோ குருரேவ பராயணம் யஸ்மாத் துர்வதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குருஹு என்றும் வீரகவாடை பிரானார் பரம குருவாகி வந்து என்றும் தேனார் கமலத்திரோமகள் குணனன் தானே வைகுந்தன் குருவாகி என்றும் ஈஸ்வரன் தானாக சொல்லப்பட்ட ஆச்சாரியனை சிஷ்யனுக்கு வைகுந்தகுப்தாப்தி தாரகா சர்வ ஏவ சகா என்ற திருநாடும் திருப்பார்க்கடல் முதல் 108 திருப்பதிகளும் அன்னையாய் எத்தனாய் என ஆண்டிடும் தன்மையான் என்னபடி சர்வ உத்தாரக பந்துவும் மாடும் மனையும் தேடும் பொருளும் பூமியும் எல்லாமாக கடவன். ஆழ்வான் அப்படின்னு யாரு? கூரத்தாழ்வான். ஆண்டான் யார்? முதலியாண்டான். திருமாலம் பெருமானார் யஜ்ஞமூர்த்தி திருந்திரவர் எம்பார் சித்தியுள்ள ஸ்ரீ பராஜர வெட்டர் இவருடைய குமாரன் ஆழ்வான் குமாரன். தந்தாம் சிஷ்யர்களுக்கு எம்பெருமானார் திருடலை சரணம் வென்றிருங்கோள் என்கைக்கு ஹேதுவென்னென்றில் சுவாச்சாரிய பிரீத்தி நிபந்தனமாகவும் மாறன் அடிவனின் தொய்ந்தவன் என்று சொல்லுகையாரும் ஆழ்வார்க்கும் உடையவர்க்கும் நடுவள்ள ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார்க்கு கரணபூதராகியாலே இவருக்கு நேரே ஆச்சாரிய திருக்குருகூர் நம்பி ஆகியாலும் அவர் கலியின் கெடன் கண்டுகொள்மென் என்று இவர் அவதாரத்தை குறித்தலை செய்கையாலே ஆழ்வாராலே
பவத்திரமான தரிசனத்தை நிலைநிறுத்தி அவர் வைபவத்தை குரு பிரகாஷியே தீமான் என்று பிரகாசிக்கையாலும் ஆழ்வார்க்கு நேரே சிஷ்யர் உடையவராக கடவர். பெரிய நம்பி முதலான பூர்வாச்சாரியர்கள் இதற்கு ஆச்சாரியர்களாய் வீறு பெற்றார்கள். ஆழ்வான் முதலானார்கள் இதற்கு சச்சிஷ்யராய் வீறு பெற்றார்கள். ஆகையாலே சர்வாச்சாரியத்துவ பூர்த்தி உள்ளது உடையவர்க்கே. ஆகையாலே அருளி செய்தலினார்களே ஆளவந்தாரம் இவ்வர்த்தத்தை அனுஷ்டித்து காத்து அருளினார். ஆச்சாரிய பிரதிபத்தி எங்கனே எங்கள் மணக்கால் நம்பி உயர்கொண்டார். இவர்கள் உகப்பை பெண் சென்று பிதாமகம் நாதமனின் விலோக்கியம் பிரசீர்மத்தா என்றும் நாதாஜமனையே பத்திரபரத்திர சாப்பி நித்தியம் ஜனீய சரணம் சரணம் மதீய என்று இங்கு இங்கும் அங்கும் ஆச்சாரியன் திருவர்களே சரணம் என்றும் ஆச்சாரிய விஷயத்தில் கிருதஜதை யாவராத்ம பாவி என்றும் வருளினார். ஆகையாலே ஸ்வரூபோஜீவனத்திற்கு ஆச்சாரியனே தஞ்சம் என்று பத்துதல் ஒழிய வேறே இவ்வாத்மாவுக்கு உஜ்ஜீவிக்கு விதிகில்லுகிறேன். இவ்வர்த்தத்தை அனுஷ்டித்தார் ஆரெண்ணில் மதுரை கவிர் பிரபத்தி சஜ்ஜனங்களிலே அருன்னு சொன்னார். பேரந்தன் நானறியேன். யார் தெரியும் உங்களுக்கு? அன்னையாய் எத்தனை என்னை ஆண்டிடும் தன்மையால் நம் அத்தனை அறியன் அப்படின்றார். உடையவர் புழுவன் வியாதேனா வேல் நாட்டு கிழந்தனர் போதும் உபன்யசித்த கட்டளையை கேட்டு ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட உடையவரும் என் பரமாச்சாரியனா ஆளவந்தார் வார்த்தை கொண்டு சொன்னேன். இது ஆளவந்தார் கோஷ்டியில ஒரு நாளாகிலும் சேவிக்கப் பெற்றேனாகில் பரம்பரத்துக்கு சுருடும் படியும் கட்டிவிடேனோ என்பதை செய்தாரிலே. உடையவர் ஆளவந்தாருக்கு ஏகலவியன் துரோணாச்சாரியருக்கு இருந்தா போல சிஷ்யன். அப்படின்னு அவனை பார்க்கவே இல்லை, நினைத்துட்டே எல்லாம் பண்றான். அந்த மாதிரி இவர் ஒருவேளை நான் ஆளவந்தாரோட பேசி இருந்தேன்னா லீலாவிற்கு நித்திய விதத்துக்கு படிக்கட்டுவேன். அப்படி எல்லாம் நடந்து போயிடலாம் மலை மாதிரி. அப்படி இருந்தார். என்ன சொல்றார்? பரமபுரத்துக்கு சுருடும் படியும் கட்டி வெளியேறும் என்பதை செய்தாரே. உடையவர் அபயப்பிரதானத்துக்கு அர்த்தம் நிலை செய்யாதிருக்கார். வில்லுவெருங்கா வெள்ளிதாசர் கோஷ்டிகளே என்றும் எழுந்திருந்திருக்கார். இருவின் பிள்ளாய் என்னுடையவர் கேட்டவளா என்ன சொல்லியிருக்கார்? அபயப்பிரதான சாரம் அப்படின்னு விவேகராஜபத்தை சொல்லிருக்கார். இவர் டபக்கண்டே நின்றுட்டார். யாரே? பிள்ளையருங்காவில்லை. என்ன சுவாமி ஏன் எழுந்தீர் அப்படின்னார். என் பிள்ளாய் இருவன் பிள்ளாய் என்னுடையவர் கேட்கலாம். பிரித்திட்டாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சா பவத்கரம் மேராஜ்யஞ்சா ஜீவந்து சுகானிச்சா என்றும் எட்டாபுத்திராம்ச்சதாராம்ச்சா ராഘவம் சரங்கரா என்றும் பகவத் சமாஷ்ட இடத்துக்கு விலக்கடியானவைகளை அடைய விட்டு திருமால் திருவைகளை தஞ்சம் என்று வந்து கஸ்தேவ விதிஷ்டத்தா என்ற இடத்திலே கால் பாவாதே ககனஸ்தனாய் நிராலம்பனாய் நின்ற ஸ்ரீ விபீஷாழ்வானையும் அகப்படா வத்தியத்தாம் என்று கல்லும் தடியும் கொண்டு ராமகோஷ்டிக்கு ரிஷபத்ஞார்களோட கூடின அடியேன் ஆளாக போகிறேனோ என்றார். அவர் நேர வந்துட்டார். விபீஷணத்து தர்மாத்மா கஸ்தய விதிஷ்டதா அப்படின்ற ஆகாசத்தை நின்றுட்டார். அந்த கோஷ்டிக்கு நான் அடியே நாளாக போகிறேனோ என்றார். உடையவரும் கேளாய் பிள்ளாய் அவருக்கு ஆன்சர் சொல்றார். எந்த பிள்ளாய்? பிள்ளுவருங்காவில்லை அஞ்சாதே கொள்ளம் நான் பெற்றேனாகில் நீர் பெறுகிறீர். பெரிய நம்பி பெற்றாராகில் அடியேன் பெறுகிறேன். ஆளவந்தார் பெற்றாராகில் பெரிய நம்பி பெறுகிறார். மற்றும் மேலுள்ளார் பெற்றாராகில் இவர்களும் பெறுகிறார்கள். நம் ஷடகோபர் அபாவத்து வீடு பெற்றா என்று தம் வாக்காலே வரிச்சையாலே அவர் வெத்தது சித்தம் ஆனகென்று நமக்கும் சித்தம் என்றும் எல்லாருக்கும் ஆய்ச்சியார் புருஷகாரம் உண்டாம் போது
பயம் வேண்டாம். ஆகையாதலே நித்திய யோகம் நித்திய யோகே மத்துக்கு ஆன பின்பு நித்திய சம்சாரிகளும் எம்பெருமானும் ஒரு செங்கிலி துவக்கிலே இருப்பது நமக்கெல்லாம் செங்கிலி துவக்கு ஆரம்பம் எதிசேகர மத்தியமா லக்ஷ்மி வல்லவ வரையந்தாம் இதே செங்கிலி துவக்கு. ஆகையால் நம்முடைய ஒழுக்கு கூட்டம் நம்மை விட்டகலாது என்றே கமருனில் வாழியும் உண்ணும் என்றிருக்கும் என்றினும் தண்ணி வேருக்கு வந்தது எப்படின்னா கமுகுக்கும் வருது, வேற இன்னும் மேல போறது தண்ணி. கமுகுண்டில் வாழியும் உண்ணும் என்றினும் ஸ்ரீ விபீஷணாழ்வானோடு வந்த நால்வரையும் இரடப்பாடிட்ட போது தனித்து இரடப்பாடிட்டதில்லையே, தகை என்ற போரும் தனித்து தகை என்றதில்லையே. அவன் 4 பேருக்கு கூட்டிட்டு வந்தான். இவர் ஒத்தரிக்கை அடக்கணும் கொடுக்குறார், அந்த 4 பேருக்கும் கொடுத்தார். 4 வரையும் இரடப்பாடிட்ட போரும் தனித்து இரடப்பாடிட்டதில்லையே, தகை என்ற போரும் தனித்து தகை என்றதில்லையே. ஆனகந்து நான் பெற்றேனாகில் நீர் பிரிகிறீர் அஞ்சாதே சுகமாயிரும். நான் ஆச்சாரியன் திருவடி அடைந்திருந்தார் நீரும் அடைகிறேன். அவராச்சாரியனுடைய அடைந்தார் அவரும் அடைகிறார், அவராச்சாரியர் அடைந்தார் அவரும் அடைகிறார். அப்படி லட்சுமிநோரசமாரம்பாம் அவனிடம் பிராட்டி வெத்தாள் பெருமாள் அனுக்கிரகத்தை. இப்படி ஒருத்தர் வருந்தது எப்படின்னா எல்லாருக்கும் நிச்சித்தம் நெட்டுகிறோம் என்று செய்தவர்கள் ஏத்து இருப்பாரே வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். ஏத்தி இருந்தார் ஸ்ரீ பரதாழ்வான், அவரை சாத்தி இருந்தார் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். ஏத்தி இருந்தார் நம்மாழ்வார், அவரை சாத்தி இருந்தார் ஸ்ரீ மதுரகவிகள். ஏத்தி இருந்தார் பெரியாழ்வார், அவரை சாத்தி இருந்தார் குடிக்குடுத்து சுடற்குடி நாச்சியார். இனி எம்பெருமானாரை பத்தும் அவ்வளவே ஸ்வரூபமாகில் திவ்யதேசங்களை கைவிட்டானாகானோ கைவிடானாகான். எம்பெருமான் ஒத்தரை போறோம் திவ்யதேசம் எல்லாம் வேண்டுமான்னு கேட்கிறார். அதெங்கனே என்றில் அது கைவிட்டு மாதிரி ஆறுதில்லை என்றார். அதேபடி அப்படின்னா இருப்பிடும் வைகுந்தம் வேங்கடம் மாதிரியும் சோலை என்னும் புறப்படும் மாயரிக்கென்பன் நல்லோர் அவர்ந்திருப்படும் மாயராமானுஷன் மறுத்து என்கிறாலே எம்பெருமானார் திருவர்களை தொடவே திவ்யதேசங்களை எல்லாம் திருவடி துறதானாக கடவன். நாவல் நினைச்சுங்க யோனித்து வச்சிருவராம் பெருமான் சொல்லித்து இருந்தான். 108 தெய்விஷத்தையும் தொழுத மாதிரி உடையவரை ஆராதித்து அமது செய்ய பண்ணவே எல்லா திவ்யதேசங்களில் எம்பெருமான்களையும் ஆராதித்து அமது செய்ய பண்ணினர் கடவன். ஒரு ராமானுஜருக்கு கும்பிட்டால் 108 திவ்யதேச எம்பெருமானுக்கும் கும்பிட்ட மாதிரி அவருக்கு அமது செய்வித்தால் எல்லாருக்கும் எம்பெருமானார் சன்னிதிக்கு பிரசாரம் பண்ணித்து 108 பிரசாரம் செய்த மாதிரி. இந்தவன் கீர்த்தியும் நீழ்மதனம் திருவேங்கடப்பக்கொன்பும் வைகுந்த நாடும் கொலைய வார்க்கடனம் குந்தனுக்கு எத்த இயந்திரம் நினைவத்தால் எந்தனக்கும் அது ஆசனம். அந்த பாசனத்திலும் பேரின்பத்தில்லை என் சிலந்தி அப்பேருக்கு மத்தில்லை சிலந்தி என்கிற பாட்டிலும் கர்மமும் உபாயமன்று ஞானமும் உபாயமன்று பக்தியும் உபாயமன்று பிரபத்தியும் உபாயமன்று எம்பெருமானார் திருவர்களே உபாயோகையும் என்கிறாலே எம்பெருமானாரை பத்திரிகையே பிரபத்தி ராமானுஜா என்கிற சுதலட்சுமியே திருமந்திரம் அவர் திருவர்களிலே பண்ணும் கைங்கரியமே பரமபுருஷார். இதுவே நிச்சிதார்த்தமான என் சித்தாந்தம் அராதூரம்மாள் அருளி செய்திருந்தார். இவர் யாரு? ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகாரி புறத்தாழ்வான் நாராயணா ராமானுஜா என்கிற திருமந்திரங்களுக்கு வாசி பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாகியும் மோக்ஷைக நிர்வாகியும் ஆகிய தோன்றா ராமானுஜேத்தேஷா சதுராத் சுதரக்ஷரி அப்படி இருந்தார்.
ராமானுஜ 66வது வசனம். வானம் கொடுப்பது மாதவன். யாருக்கு? நாள்தோறும் நெய்பவருக்கு வானம் கொடுப்பது மாதவன். இவர் ஈரங்கிருந்து வராமானுஜன் எனக்கென்ன பண்ணார்? என்ன பெயரிட்ட பாவியானுக்கும் வேறே மோட்சம் கொடுத்தார். கையில் கனி என்கிற வாக்கில்லை. கையில் கனி என்ன காட்டித்திரம் உந்தன் மெய்யில் விருங்கி சிறந்து வேண்டல் யான். ஈஸ்வரனை கரதராமரகமாக காட்டி தந்தாலும் உன் விக்கிரக சௌந்தர்யானுபவமே பரமபிராப்தம் என்றும். பெருமாளுக்கண்ணம் ஆச்சாரியன் சந்நிதியே பிராப்தியம். தரதமத்தை சொல்றார். ராமானுஜனை தொடும் பெரியோர் எழுந்தரை தாழவிடும் அடியனுக்கு இருப்பிடம் என்று. ராமானுஜனை தொடும் பெரியோர் வித்தவாசம் பண்ணும் இடமே அடியேனுக்கு பிராப்பிய பூமி என்றும். உன் தொண்டர்களுக்கே அன்புத்திருக்கும்படி என்னாக்கி எங்காள் வடுத்தே என்று ராமானுஜனே உன் நெடியார் திறத்தில் ஊத்தம் மாறாத பக்தியை உண்டாக்கி அவர்களுக்கே என்னை ஆழ்படுத்தாய் என்றும் உடையவர் திருமுக மண்டலத்தை பார்த்து விண்ணப்பம் செய்ய இசைந்து எழுந்தருள் இருந்தாரிதே. இதுவே இப்பக்த நிலையத்துக்கு திடத்தர முக்கிய பிரமாணம் என்று நமக்கு எல்லாருக்கும் புத்தி பண்ணக்குரிய இல்லை. எங்கனே எங்கள் அங்கையல் பாய் வேல் தென்னரங்கன் என்கிற பாட்டில் படியே சர்வஸ்மாத்பரனாய் சர்வ நியந்தாவான எம்பெருமானையும் நாய்ச்சியாரையும் புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானார் திருவர்களை பெற வேண்டும் என்று பிரபந்தத்தை தலைக்கிட்டு எழுதினாரே அமுதனாரும். பங்கையல் பாய்வயல் தென்னரங்கன் வியாகவண்ணம் பங்கை மாமதற்பாவையை போத்தனும் பக்தியெல்லாம் தங்கிய திண்ணத்திரை தெரிஞ்சேன தலைநிசையை பொங்கே கீர்த்தி ராமானுஜழைப்போம் என்னவே. இங்கந்திக்கே வேதாந்தான் சங்கராத்யி குமதிபிஹி அசதர்த்தான் வினீதான்ச்ச பூயாஸ்வார்த்தே தாத்பர்யயுக்தான் கலயிதமவிசாஸ்தி யசாரியாத்ய பக்தை புரோக்தான் திவ்யப்பிரபந்தான் சரணவர்ணயோகாத்மகான் பிரஸ்புடார்த்தான் கிருத்வோத்தத்தும் பவாப்தே அகில ஜனமபூத். அகில ஜன்மபூத் மகாபூததாம்னி என்றும் வேதாந்தானாமசீம்னாம் குருதர ககனார்த்தைக வாக்கிய பூர்வம் வாக்கியாத்ருத்வாச்ச சேஷன் குருவர வகனாதீசிது சைன்யநாதம் தாருத்ராணாத்யதம் ஆதுத்ராணாத் தரண்ய பிரமதன கரணாச்சாரி தத்சஞ்சஹீதி நாச்சாரியத்வஸ்ய பூர்வியாயம் குருதர கிருபம் ஸ்ரீவரிங் ஆகுராத்யாக என்றும். என்ன அப்படின்னா உதிஷ்டிகளான முதலாதவர்களில் அபார்த்தங்களை அடைவிக்கப்பட்ட வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத் பிரம்மசூத்திரார்களை மறுபடியும் தன்னுடைய வேதாந்தத்திலே முக்கியார்த்தத்திலே தாத்பரியங்களோடு கூடினவைகளாக பண்ணுகையாலும் பின்னும் நம்மாழ்வாரை முதலாக உடைய பகவத் பக்தரான ஆழ்வார்களினால் நடி செய்யப்பட்டும் பிரபத்தி யோக பிரதிபாதகங்களாயும் உள்ள திவ்ய பிரபந்தங்களை எல்லாரும் அறியும்படி வியக்தமான அர்த்தங்களை உடையவைகளாக செய்தபடி சம்சார சாகரத்தில் நின்றும் சிகரப்பிராணிகளையும் உத்தரிப்புக்கைத்தாரோம் எம்பெருமானார் ஸ்ரீபெரும்பூரூரில் திருவகித்தருளினாரோ. அசாரங்களாய் உள்ள உபனிஷத் பாகங்களுடைய அதிஸ்லாக்கியங்களுமாய் துரவகாகங்களுமான அர்த்தங்களுக்கு பரஸ்பர விரோதமின்றிய ஒன்றோடொன்று சமரசங்களாய் அவிருத்த ஏகார்த்தத்தையே பிரதிபாதிக்கையாக ஏகவாக்கியத்தோபாதனபூர்வகமாக வியாக்கியானம் செய்து அழுகையால் திருவெந்தாழ்வான் என்றும்
சர்வேஸ்வரனுடைய மகத்தாய் சேதனோஜீவன ஜீவை திருத்த ரூபமான பாரத்தை வகிக்கையாலே சேருவதல் என்றும் சஜ்ஜனங்களை ரட்சிப்பதனாலும் சஜ்ஜனேதரான துர்ஜனங்கள் உடைய விநாசத்தை பண்ணுகையாலும் அந்த சர்வேஸ்வரனுடைய பஞ்சாயுதங்கள் என்று ஆச்சாரிய லட்சணத்தின் நிறுவினாலே நிர்வகிக்க தயாவானான ஸ்ரீமன் நாராயணன் என்றும் பெரியார்களான சிஷ்டர்கள் யாதொரு எம்பெருமானாரை சொன்னார்களோ இப்படி சத்துக்களாலே பிராகுப்த வைபவங்கள் சங்கிரகேன உத்தமாயிற்று. நிறைய ஸ்லோகங்கள் சொல்றார், 2-3 தான் சொன்னேன். ஏவம் இது வைவகித்தலான என் நிமரமானாரை தன் பாகனைய சூரான தன்னாமத்தை உடையாய் தன் நாம குணகரிசித்தலான கந்தாடை ஆண்டான் எனக்கு அருளத்தித்து பரித்திராணாய சாதுனாம் இத்தியாதிப்படியே தேவரி புண்ணியாம் போத விகாசாய பாபத்வாந்தக்ஷயாயிச்சா ஸ்ரீமான் ஆவிர்பூத் போமோ ராமோனிர்வாக்கரஹா என்னும்படி அவதரித்துள்ள தேவதைகளுடைய அர்ச்சா விக்கிரகத்தை ஸ்ரீபெரும்பூரூரிலே சர்வகாலத்திலும் சர்வச்சேதனர்க்கும் சேத்தியமாம்படி ஏறி பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யா. யார் கேட்கிறார்? கந்தாடை ஆண்டான் சுவாமியுடைய திருமேனி எழுத பண்ணணும்னு கேட்கிறார். சுவாமியும் அப்படியே செய்யும் அனுமதியை பண்ணுகிறதா. ஆண்டானும் அனுகூலமான சில்பியை அழைப்பித்து குன்றேல் துவாதசபிரியுத்தம் விலசித்தம் தண்டைஸ்திர்மண்டிதம் காஷாயேன சுகோபு வீதருஜனம் தோர்மூல சக்கராம்புஜம் ஆசீனம் ஜலதாசனேச்ச துளசி பத்மாட்சமாலாஞ்சிதம் யுக்தஞ்ச அஞ்சலி முத்திரையா ரவிநிபம் ஸ்ரீபாஷ்யகாரம் பஜே என்கிற வார்த்தக விக்கிரக ஆகாரத்தை சேவிக்கப்பட்டார். அது எப்படி இருந்தது? அது சொல்ற 12 திருமாங்கள் பெருநாமங்களுடன் கூடினவரும் திருதண்டத்தினாலே விளங்குகிறவரும் காஷாய வஸ்திரத்தாலே அலங்கரிக்கப்பட்டவரும் சிகையாலும் உபவீதத்தாலும் விளங்குகிறவரும் பாகு மூலங்களிலே சின்னித்தமான திருவாழி திருச்செங்குடையவரும் பத்மாசனத்திலே இருப்பவரும் துளசி மணிமாலை தாமரை மணிமாலைகளை அணிந்திருப்பவரும் அஞ்சலிமுத்திரையுடன் கூடியவரும் சூரியனை ஒத்தவருமாகிற உடையவரை சரணடைகிறேன். சரி, அப்படிப்பட்ட விக்கிரகாக்காரத்தை சேவிக்க பண்ண அவனும் யார் பண்ணினவன் ஆதியம் சூரிய குருவை அங்கு வைத்திங்கு பிறந்தாங்கிறபடியே அர்ச்சா விக்கிரகமாக இழந்திரளப் பண்ணி சந்நிதியிலே கொண்டு வந்து வைக்க திருக்கண் சாத்தி உகந்தலை அந்த விக்கிரகத்திலே தம்முடைய சர்வசக்தியும் பிரகாசிக்கும்படி காடாலிங்கனம் பண்ணி இவ்விக்கிரகத்தை புஷ்ய மாசத்தில் குருபிஷ்யத்திலே பிரதிஷ்டிப்பியும் என்று திருமுகம் எழுதி தினம் குறித்து அனுப்பி அருளா. ஆண்டானும் அப்படி யாரு? கந்தாடி ஆண்டான் அப்படியே திருவடிகளை சேவித்து அந்த விக்கிரகத்தை எழுந்திரளித்து கொண்டு வந்து மூல விக்கிரகத்தையும் பண்ணி வைத்து திருமுகப்படியே திருப்பதிஷ்டையும் சேவித்திருடினார். எங்கே? ஸ்ரீபெரும்புதூர் முதல். இப்படி இங்கே பிரதிஷ்டிப்பிக்கிறார். அத்தை திவசத்திலே திருமேனியிலே மிகவும் தளர்த்தியாய் பலகானி உண்டாக ராமானுஜன் இதேது என்று பராமரிசித்து ஆண்டானுக்கு எழுதி கொடுத்த திவசம் ஏது என்று கேட்டருளை அந்த திவசம் அண்டதானாயிருக்க கண்டு விஸ்மயப்பட்டு சீக்கிரம் வருவது இந்த ஆண்டானுக்கு திருமுகம் போக விட்டுள்ளார். அவரும் திருமுகத்தை சிறுசா வகித்து அப்படியே மீண்டு எழுந்தடி திருவள்களை சேவித்துக் கொண்டிருந்தார். அந்த விக்கிரகத்தை எழுதப்பட்டார். இவருக்கு சரீரத்திலே இழைப்பு கண்டது. ஓஹோ, என்று நம்ம விகம்பதிஷ்டாயிர ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு அவரை கூடும் முதல் அப்படின்னார். அவர் ஓடி விடுவார். கந்தாடையான் ஸ்ரீபெரும்புதூர். அனந்தரம் அங்குத்தைக்கு அத்தியந்தம் அந்தரங்கரான ஆண்டான் விரதான விதவர்கள் எல்லாரும் பிடித்திருக்கிற தேமாவை கிழித்தல்களை காத்து கொண்டிருக்குமா போலே தத்துஞ்சனான இவர்களும் விமல சர்ம விக்கிரகத்தை கையிலங்கு கனி
இத்தாரிப்படியே மெய்யில் பெருங்கிய ஷீரை பழிக்க சேவித்துக் கொண்டு அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி எண்ணம் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் வஞ்சார்ந்த வெல்லும் கிடையாறு புரிசங்கமம் இந்த பூதனம் காப்பதற்கு இடையே ராமானுஜ விநாயகர் விந்தர்த்தே என்றும் சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதி நிவேதி சாத்விகை விதக்கியாய மகாபிராஜ்ஞி விஜராஜாய மங்கலம் என்றும் தத்ரோதந்தரி மண்டபேயதவரா கக்ஷ்யாந்தரஸ்தே வசன்னு பூர்வம் ராவண கம்சமுக்கிய தனுஜான் ராமானுஜாபியான் மதான்னு மத்வா சங்கர யாதவாத் திருமுகதோ உயோவதீர்ணான் தத்பங்காய கிருதோதயஸ்ததுசிதாம் ராமானுஜாக்கியம் வகன்னு என்றும் யாசோவா பகவான் பராசரமுனி ஸ்ரீ சௌனகோ வா அத்தவா சாட்சான் நாரதேவ வா சடருவாதீஸ்வரோ வா ஸ்வயம் லோகேஷ புருஷோத்தம பணிபதி சேஷோ ஜகச்சேஷ இத்தியாத்யாதும் ஜகதாம் ஹிதாய சமபூத் ராமானுஜாரியோ முனி என்றும் சொல்லுகிறபடியே அநேக அவதார விசேஷம் என்று ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். இத்தால் ஏவம் மகாத்மியுக்தரான இவருடைய வைபவமும் சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரேஸ்தரம் என்கிறபடியே வைபவம் போலே சக்கரவர்த்தி திருமன் வைபவம் போலே அவாங்மதகோதவரே சாகரத்தை கை நீச்சாலே கடந்து அக்கறை எழுதினாலும் உததியை சிராங்கித்தாலும் உடைய வைபவம் அடையச் சொல்ல போகாதிரே யதாமதி யதாஸ்துதம் சொல்லிவித்தனை பகுஸ்துதராய் புத்திபாகுல்யமுடையவரை பெரியோர்கள் விசதமாக கொண்டு கொள்ள கடவுதரே அஸ்மந்தமாரம்பாம் நிர்வேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகத்தாம் வந்தே குரு பரம்பராம்